ஆமி விஷ்ணகான்ற ஒரு ஹோமியோபதிக் மதர் டிஞ்சர் இதை மாதிரியான வெண்புள்ளி பிரச்சனைகளை முற்றிலும் உங்க உடம்புல இருந்து மாத்தி உங்களை சராசரி நார்மலான பர்சன் மாதிரி மாத்தும் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நீங்க நம்பாட்டியும் அறிவியல் ஆய்வுகள் அதைத்தான் சொல்லுது. ஆமி விஷ்ணகான்ற ஹோமியோபதிக் மதர் டிஞ்சரோட ஆய்வு முடிவுகள் என்ன சொல்லுது? அதுக்குள்ளாடி வெண்புள்ளி பிரச்சனையை தீர்வு தரக்கூடிய ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் என்ன இருக்கு? எப்பேற்பட்ட ஒரு பொருள் இருந்து இந்த ஆமி விஷ்ணகா தயாரிக்கிறாங்க? கேள்விகளுக்கான விடையை இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். நான் டாக்டர் கிருஷ்ணன் லியோ. வீடியோ ஃபுல்லா பாருங்க. இதோட காமன் நேம்னு பார்க்கும்போது பிஷப்ஸ் வீட் லைக் பிளான்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பொதுவா குறிப்பா இதோட ஃப்ரூட்ஸ் அண்ட் விதைகள்ல தான் அதிக அளவு மருத்துவ தன்மை இருக்கு. லாஸ்ட் டைம் நான் சொரேலியான்ற ஒரு மதர் டிஞ்சர் பேசியிருந்தேன். அந்த மருந்தை பேசும்போது விட்லிகோயை பத்தி இன்னும் டீட்டெயிலா நான் பேசியிருந்தேன். இந்த வெண்புள்ளி பிரச்சனை நம்ம ஆட்டோ இம்யூன் பிரச்சனைனால வரலாம், ஜெனடிக் பிரச்சனைனால வரும். இப்படி பல காரணங்கள் இதுக்கு பின்னாடி இருக்கு. பட் எப்படி வந்தாலுமே எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இது உங்களுக்கு தீர்வு தரும் அப்படின்றதுதான் சிறப்பம்சம். இதுல இருக்கக்கூடிய ஆக்டிவ் கான்ஸ்டிட்யூன்ஸ் என்னன்னு பார்க்கும்போது கெலின். இந்த கெலின் தான் பிரைமரி ஆக்டிவ் கான்ஸ்டிட்யூன்ஸ். இந்த ரீபிக்மெண்டேஷனுக்கு உதவி செய்யக்கூடிய முதன்மையான ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ். அதை தாண்டி விஸ்னாகின், கெலோல் கிளைகோசைட்ஸ் போன்ற ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் இதுக்குள்ளாடி இருக்கு. அந்த சொரேலியா மருந்தை பேசும்போது சொராலம் ஒன்ன பத்தி பேசியிருந்தேன். அதுதான் மெயின் ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ். அந்த சொராலத்தையும் அண்ட் அல்ட்ரா வயலட் ரேஸையும் வச்சு தான் இன்னைக்கு சொரியாசிஸ் அண்ட் இந்த விட்லிகோ பிரச்சனைகளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட ஒரு கசின் அப்படின்னு சொல்லணும்னா இந்த மருந்துக்குள்ளாடி இருக்கக்கூடிய கெலின். இந்த வெண்புள்ளி வர்ற இடத்துல எப்படின்னா குறிப்பா அந்த பர்டிகுலர் ஏரியால உள்ள மெலனோசைட்ஸ்ல வந்து இஷ்யூ இருக்கும். மெலானின் பிக்மெண்டேஷன் அங்க இருந்து கம்ப்ளீட்டா ஆப்சென்ட் ஆகி போகும். அப்ப அந்த இடத்துக்கு திரும்ப மெலானின் பிக்மெண்டேஷன் வந்துச்சுன்னா இந்த பிரச்சனை காணாம போயிடும். மெலானின்றது கருப்பு நிறமி. அப்ப இந்த கருப்பு நிறமியை திரும்ப கொண்டு வர்ற ப்ராசஸை வந்து இந்த கெலின் வந்து பண்ணும். இது டார்மன்ட் மெலனோசைட்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். இதனால டீபிக்மெண்டேட் ஆகி ஸ்கின் பேச்சஸ் இருக்கிற இடத்துல அது மூவ் ஆகி அந்த இடத்துல வந்து மெலனோசைட்ஸ் வர்றதுக்கு உதவி செய்யும். இதுதான் கெலினோட முதன்மையான வேலை. விட்லிகோக்கு தாண்டி இது ஆஸ்மாக்கும் ஒரு சிறந்த மருந்து. இன்னைக்கு அலோபதியில வந்து கார்மடைல் சோடியம் அப்படின்ற ஒரு மாத்திரை ஆஸ்மாக்கு அதிகமா யூஸ் பண்ணுவாங்க உலகம் முழுவதும். அந்த மருந்துமே அதோட பிரிகாஷன் பார்த்தா இந்த மருந்து எடுக்கக்கூடியது தான். அதே மாதிரி தான் இந்த கெலினும் உலக அளவில் வந்து யூஸ் பண்றதுக்கு காரணமும் இந்த ஆமி விஷ்ணகா தான். பல ரிசர்ச்சர்ஸ் இதுக்கு முன்மொழியுது. அதுல ஒரு சில ரிசர்ச்சர்ஸ் பார்க்கும்போது இந்தியன் ஜர்னல்ஸ் ஆஃப் டெர்மட்டாலஜி, வெனிராலஜி அண்ட் லெப்ராலஜி 2001ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட ரிசர்ச்ல ஓரலா இந்த கெலினை கொடுக்கும்போது அதிக அளவில் விட்லிகோ பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு ரீபிக்மெண்டேஷன் வந்தது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. ரீசெண்டா அட்வான்ஸ்மெண்ட் இன் ஹோமியோபதிக் ரிசர்ச் 2025 நடத்தப்பட்ட ரிசர்ச் எஃபிகேசி ஆஃப் ஹோமியோபதிக் மெடிசின்ஸ் ஆஃப் ஆமி விஷ்ணகா cure in case of non-segmental vitiligo a single blind controlled experimental studiesல கண்டக்ட் பண்ணப்பட்ட பேஷண்ட்ஸ்ல பெட்டரா இந்த மெடிசின்ஸ் ரெஸ்பாண்ட் பண்ணப்பட்டது ப்ரூவ் பண்ணிருக்கு. இந்த மாதிரி பல ரிசர்ச்சர்ஸ்கள் வந்து கண்டக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு விட்லிகோ பிரச்சனை இருக்குது அப்படின்னா 100% வந்து ஹோமியோபதியில வந்து தீர்வு இருக்கு. இதை தாண்டி பல மருந்துகள் இருக்கு. கண்டிப்பா உங்களோட மருத்துவரோட ஒப்பீனியன் கேட்டு நீங்க இந்த மருந்தை எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்னோட கன்சல்டிங் தேவை அப்படின்னா www.drkrishnan வெப்சைட்டுக்குள்ளாடி வாங்க, நீட் ஹெல்ப் செக்ஷனுக்குள்ளாடி வாங்க. எவ்ரி மந்த் வந்து சென்னை கன்சல்டிங் வருவேன். உங்களுக்கு சென்னையில என்ன மீட் பண்றதா இருந்தா என்கிட்ட கேளுங்க. டெஃபினட்டா கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நன்றி.